தனியார் சுயநிதி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கட்டணம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்தது. தொடர்ந்து இந்த அறிவிப்பின் மீது மேல்முறையீடு செய்யப்போவதாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு அறிவித்துள்ளது. ஃபீஸ் கட்டண நிர்ணயம் எங்களுக்கு உகந்ததாக இல்லை. அதற்காக நாங்கள் நீதியரசர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு மேல்முறையீடு செய்ய உள்ளோம். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி குறிப்பிட்ட அந்த நாளன்று எங்களுடைய அனைத்து பள்ளிகளுமே திறப்பது என்று முடிவு செய்துள்ளோம். மேல்முறையீடு காரணமாக மாணவர்களது கல்வி பாதிக்காது என்றும் தரமான கல்வியை கொடுப்பதற்குத்தான் கல்வி கட்டணத்தை உயர்த்தி கேட்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர். தனியார் பள்ளிகள் தான் தரமான கல்வியை கொடுக்கின்றன. மாணவர்களை ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கிறோம். அந்த சூழலில் நாங்கள் எங்களிடம் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கின்றோம். அந்த ஊதியத்தினுடைய விளைவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இவங்க கொடுத்திருக்கிற நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த கட்டணமானது போதுமானதாக இல்லை. தனியார் பள்ளிகளின் கட்டணம் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்கள் படிக்கும் வகையில் நடுநிலையாக அமைந்திருந்தால் வரவேற்போம்.